மலையில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சக்தியும் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சக்தியும் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. நம் தேவன் உன் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. நம் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இப்பொழுதுமாக நாம் ஜெபம் செய்வோம். நம் மத்தியில் ஜெபிக்கும்படியாக பிரதர் கிருஷ்ணகுமார் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் தயவும் அன்பும் உள்ள பரலோகத்தில் இருக்கிற ஒன்றான மெய்தகப்பனே, நல்லவரே, வல்லவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே, உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை கூடிய உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்தியேசின் வழியாக எங்களுக்கு தந்து தகப்பனே இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக கூட உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் இயேசு மூலம் நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். தகப்பனே அப்பா பிதாவே, எந்த முகாந்தரத்தோடு நீங்கள் எங்களை ஒன்று கூட்டியிருக்கிறீர்களோ தகப்பனே, அந்த முகாந்தரத்திற்கு நாங்கள் அப்பா எங்களை கீழ்ப்படுத்தி அதன்படியாக வழிநடக்க தகப்பனே நீர் கிருபை செய்யும். இன்றைய தினத்திலுமே கூடிய இருக்கக்கூடிய சத்தியத்தை தகப்பனே எங்களுக்கு ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு நாங்கள் பிரயோஜனமுள்ளதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படி தகப்பனே நீர்தாமே ஆயத்தம் பண்ணும்படியாக உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா வார்த்தையை கொடுக்கும் சகோதரனை கூட உம்முடைய பொறுப்பிலே நாங்கள் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா அவருடைய சித்தத்தின்படியாகவும் அவருடைய மாம்சத்தின்படியாகவும் எதுவும் அங்கு வசனத்தை கொடுக்காமல் தகப்பனே உம்முடைய ஆவியின்படியாக கொடுத்து எங்களுக்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்கும்படிக்கு தகப்பனே நீர் ஆயத்தம் பண்ணும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா மீதி வேலைகளில் அனைத்துமே நீர்தாமே தலையிட்டு எங்களை வழிநடத்தும். இந்த சிறிய விண்ணப்பத்தை கூட எங்களுடைய இரட்சகன் மேய்ப்பரும் கல்மனையுமா இருக்கிற இயேசு இரட்சகன் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், ஜீவனும் வல்லமையினது நல்ல பிதாவே. ஆமென்.
நன்றி பிரதர். எல்லோரும் அமர்வோம். இந்த நாளையுமாக தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது என்ற தலைப்பின் அடிப்படையிலே சகோதரர் ராபர்ட் அவர்கள் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படியாக சபையின் சார்பிலே அழைக்கிறோம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் அன்பாக இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த புதன்கிழமைக்கு நம் தேவன் நம் சகோதரர்களோட சகோதரிகளோட கூடி இந்த நேரத்தையும் கொடுத்துருக்கிறார், இந்த இடத்தையும் ஆயத்து பண்ணி கொடுத்துருக்கிறார். அதற்காகவும் நாம் நன்றி செலுத்திட்டு நாம் பாடத்துக்குள்ளே போகலாம். அந்த தலைப்பு வசனம் மத்தேயு 6:22 படிங்க. சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஆம் சகோதரர்களே, இந்த பாடம் எதற்காக எடுத்திருக்குன்னா, நம் உடம்புல இருக்கிற கண் ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா இந்த கண்ணுன்றது தேவன் மனிதனை படைக்கும் போது ஏன் கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த மாதிரி கை, கால், அப்புறம் உள் உறுப்புகள் இத்தனையும் மூளை முதலாண்டு கொண்டு நரம்புகள், சதைகள், எலும்புகள், இது எல்லாமே தேவன் ஏன் அதை கொடுத்துருக்கிறாருன்னா, அதுக்கு அந்த அவயங்களோட வேலைகள் சரியாக நீர்த்தியாக அதை செய்ய வேண்டும் சொல்லி தான் நம் தேவன் உருவாக்கி இருக்கிறார் மனிதர்களை. இந்த கண்ணானது அது எப்படிப்பட்டது அப்படின்னா, உண்மையிலுமே ஒரு நபரை கண்டுபிடிக்கலாம். அவர்கள் எதிரில் இருக்கிற நபரை அவர்கள் எப்படி பேசுகிறார்கள், எப்படி என்ன சாயலில் இருக்கிறார்கள்னு ஒன்று பார்க்கலாம். இன்னொன்று அவர்கள் பொய் பேசுகிறார்களா, உண்மை பேசுகிறார்களா அப்படின்னு சொல்லி இந்த கண் என்ன பண்ணுன்னா அவர்களை கண்டுபிடிக்கும். அப்போ இந்த கண்ணுன்றது ஒரு முக்கியமானது. அப்போ மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்களா பிரதர் அப்படின்னா அப்படி சொல்ல வரல. காது, கை, கால், அதான் உடம்புல இருக்க அத்தனை பொருட்களும் முக்கியமானது தான். ஆனால் மெயினாக கண் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. அப்போ அந்த கண்ணை வைத்து மற்ற சகோதரர்களை நாம் எடை போடலாம், தவறாக பேசலாம், இல்லை அவர் நல்ல வார்த்தைகளை கூட பேசலாம். ஏன்னா இந்த கண்ணுக்கு இந்த கண் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணால் பார்க்கும் போது மூளை சிந்தனை உடனே அது செயல்பட்டு அது நம்ம இருதயத்தில் கொண்டு போய் அந்த எண்ணங்களை கொண்டு வாய் வழியாக அது பேச வைக்கும். அப்போ கண் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. சரி, இந்த கண் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கும் கடவுளுக்கும் அது வெவ்வேறாக இருக்கிறது அதுன்னு நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடம் பெரிய பாடமாக எடுக்கலாம். ஆனால் இது ஒரு சிறிய நேரம் கொடுத்ததுனால இது சுருக்கி ஒரு சிறிய பாடமாக நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது முதலாவது மனிதன் கண்ணு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நாம் கடவுளோட கண்ணை பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் அவரோட கண்ணை பார்க்கலாம். யாத்திராகமம் எடுத்துக்கங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். போதும். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் அப்படின்னா பார்த்துருக்காருங்களா? இந்த வசனம் அப்படி தானே சொல்லுது? கரெக்டு தானுங்களா? அப்போ இஸ்ரவேல் புத்திரர்களை பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷங்கள் அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோட குரல் அவரோட சங்கீதியில் கேட்கப்பட்டது. அதனால் என்ன ஆயிடுச்சு? அவரோட கண் என்ன செய்யுது? அந்த மக்களை நோக்கி பார்க்குது. அடுத்து கீழேமா
இல்லை, அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. தேவன் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். கண்ணோக்கினார், கீழே பாருங்க. தேவன் அவர்களை நினைத்தருளினார். நினைத்து அருளினார். அப்ப இந்த வசனத்தின் பொருள் என்ன? கண்ணோக்கி பார்க்கறாரு, நினைக்கிறாரு. என்ன நினைப்பாரு? அப்ப அந்த ஜனங்களோட குரல் கேட்டிருக்குது, அவங்களோட அடிமை பார்த்துருக்கிறாரு. ஆனா அது வந்து வேற சப்ஜெக்ட். ஏன்னா ஏன் அவங்க போனாங்க, எதற்காக போனாங்க, அது பெரிய லென்த்து. நம்ம வந்து கண் பார்க்குறோம். கண்ணு, அந்த கண்ணு என்ன செய்யுது அப்படின்னா நினைத்து இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கானான் தேசன்னு ஒன்று உருவாக்குறாரு, கொடுக்குறாரு. யாருக்கு? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா அவங்களோட கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்து அவர் அவங்க வேதனைப்படுறதை பார்த்துட்டு நம் தேவன் இரக்கமுள்ள தேவன் நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த இரக்கத்தின் மூலியமாக என்ன செய்கிறாருன்னா, கண்ணோக்கி பார்த்து அவங்களுக்கு வாழ்றதுக்கு உண்டான தகுதிக்கு, அவங்க வாழ தகுதி படுறதுக்கு கானான் தேசத்தை கொடுக்குறார். அப்போ இந்த கண்கள் எப்படிப்பட்ட கண்ணா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இதே ஆப்போசிட்டாக ஒரு மனிதன் நினைச்சா என்ன இருக்கும்? இப்போ ஒரு மனிதன், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இது நம்ம குடும்பம். இப்போ அந்த மனிதன் ஒரு சண்டை நடக்கும் போது இதே மாதிரி இந்த கண்ணு இப்போ பார்த்தாரு இல்லைங்களா, தேவன் ஒரு தேசத்தை கொடுத்து அவங்கள வாழ வைக்க ஒரு இடத்தையும் கொடுத்தார். அப்போ எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரு பார்த்தீங்களா? இதே மனிதன் நாம் நினைத்துக்கொள்ளலாம். ஏன்னா இது வந்து யாரையும் காயப்படுத்தலை, வசனம் நாம் பார்க்கலாம். அப்போ மனிதனோட கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு அவங்கவுங்களுக்குள்ளே நாம் அதை தீர்மானிக்கலாம். அடுத்தது ஆபகுக் எடுத்துக்கங்க. ஏன்னா அவரோட கண் எப்படிப்பட்ட கண்? பிதாவாகிய தேவன் கண் எப்படிப்பட்டது? ஆபகுக் 1:13. சுத்த கண்ணனின்னு வரும் பாருங்க. தீமை போதுங்க. தீமை, ஆமா, இந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? அப்போ அவர் தீமையை பார்க்க மாட்டார்னா தீமையை அவருக்கு தெரியாதா? அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. தீமையே பார்க்க மாட்டார், தீமையும் அவர் விரும்புறதில்லை. அப்போ நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அந்த கண்ணை தான் நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா அந்த கண்ணு ரொம்ப முக்கியமானது. அவர் தீமையும் பார்க்க மாட்டார், தீமையும் ஏற்றுக்க மாட்டார். அதனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாருன்னா, அவங்க குரல் அவரோட சங்கதியில் கேட்கப்பட்டவொடனே அவர் திரும்பி பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ மோசே மூலியமாக அந்த வேலைகளை செயல்பாடு தேவனா இருக்கிறார் பார்த்தீங்களா? இது இப்போ அடுத்த நிகழ்வு பார்த்துடலாம். அடுத்தது மார்க் எடுத்துக்கங்க. அதே மார்க்கு 4:15. இது வந்து யாரை குறிக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்ல? 4:15 மார்க்கு. மத்தி வசனம் தப்பா சொல்லியிருக்கேன். 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமா, மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஓகே சகோதரி, இப்ப இந்த 15வதுல என்ன சொல்றாருன்னா, இங்க யாரு வராங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண. மேல வந்து பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவங்களுக்கு தேசத்தை கொடுத்து வாழ வைக்கிறாரு மக்களை. அதுக்கப்புறம் அவர் சுத்தமான கண்ணா இருக்கிறாரு, தீமையை விரும்புறதுல தீமையை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, சுத்தமான கண்ணா இருக்கிறாருங்களா. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து வராரு. எங்க வராருன்னா, இந்த இஸ்ரவேல், அதாவது அந்த இருளில் இருக்கிற மனிதர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாருங்க, அவரு கண்ணா இருக்காரு, இவர் வெளிச்சமா இருக்கிறாரு. எப்படி பார்த்தீங்களா? பிதாவாகிய தேவன் கண்ணா இருக்கிறாரு, இவர் வெளிச்சமா இருக்கிறாரு. இருளில் இருக்கிற மனிதர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அடுத்தது 16 படிங்க. ஆமா, இது ஏசாயா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டது. அப்படின்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வராதுக்கு முன்னாலேயே இது தீர்க்கதரிசியாக சொல்லப்பட்டது. அப்ப நம்ம ஏசாயால போய் செக் பண்ணிடலாங்களா? சரி, ஏசாயா எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த தீர்க்கதரிசி நிறைவேறிக்கா இல்லையான்னு நம்ம ஒவ்வொன்றா லைட்டா செக் பண்ணிக்கணும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. ஏன்னா அந்த மக்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலயும் ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருக்கிறது போல இது இருண்டிருப்பதில்லை.
ஏனென்றால் அவர் கடற்கரையாகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கோது சகோதரி, இப்ப இதே எக்ஸாக்டா பாருங்க, இதே வசனம் தான் இங்க வந்திருக்குது. அப்ப என்னன்னா, ஏசாயால சொல்லப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. இங்க இந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து அதே மாதிரியா வராரு. அப்ப இருளில் இருக்கிற மனிதர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு பாடம், சிறிய பாடம் தான். என்னன்னா, மனிதனோட கண்ணோக்கம் நம் தேவையில்லை. நம் படைத்த கடவுளே பாருங்க, எப்படிப்பட்ட கடவுள். அவரோட கண் எப்படி உதவி செஞ்சது அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேசத்தை கொடுத்து வாழ வைக்க. இங்க இயேசு கிறிஸ்து வராரு. இருளில் இருக்கிற மனிதர்கள், மரணத்தில் இருக்கிற மனிதர்களை பெரிய வெளிச்சமாக கண்டார்கள். அப்ப இந்த கண்கள் யாரு உடையது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் படிங்க. வெளிப்படுத்தல் எடுத்துக்கங்க. வெளிப்படுத்தல் 5. அஞ்சாம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். போது சகோதரி. அப்ப இந்த கண்கள் யாருடையது? தேவனுடையது. தேவனுடைய கண்கள் அது எப்படி இருக்குது? 7 ஆவி கொண்டு இருக்குது. அப்ப தேவனுடைய கண்கள் எங்க இருக்குன்னா, பூமி உலாவி கொண்டுதான் இருக்கிறது. அப்ப 7 சபைகளுக்கும் அவர் இன்னும் சக்தியும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அன்பு சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் போது அவரோட கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? பாவமே செய்யாத கண்கள். நம்ம மேல இன்னைய வரைக்கும் அவர் இரக்கம் வைத்து கொண்டு நம்மளை பாதுகாத்து கொண்டு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. ஏன்னா வசனம் சொல்லுது, நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் நான் மழையை பெய்ய வைப்பேன். அப்ப 2 பிள்ளைகளும் யாருன்னா அவரோட பிள்ளைகள் தான். அப்ப இந்த கண்கள் அப்படின்னு பார்க்கும் போது, அப்ப தேவன் பிதாவாகியோட கண்கள் தான் இயேசு கிறிஸ்துக்கு இணையாக, அதாவது இவங்கள் 2 பேருமே இணையாக இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் அங்க ஒரு தேசத்தை கொடுத்து அந்த மக்களை வாழ வைக்க அவரு சரி பண்ணினார். யாரு? பிதாவாகிய தேவன். இங்க இயேசு கிறிஸ்து பாருங்க, மரணத்தில் இருக்கிற மக்களை அவங்கள ஜீவன் வழியாக கொண்டு வரணும். அப்படின்னா எந்த தேசம்? அங்க கானான் தேசம், இங்க நம்ம பரலோகம்னு எடுத்துக்கலாம் சுருக்கமா. ஏன்னா இந்த பெரிய பாடமா இருந்தா இன்னும் நிறைய வசனம் இருக்குது. அப்ப இவர் எந்த தேசத்துல கூப்பிட வராரு அப்படின்னா, இருளில் இருக்கிற மனிதர்களை அவர் என்ன பண்றாரு? மரணத்துல இருக்கிற மனிதர்களை காப்பாத்த, நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வரார். சரி, இந்த கண்களிலே இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து வந்தாரு. சரி, இயேசு கிறிஸ்துக்கு கண்களை அந்த இச்சை, பாவம் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதுல ஏதோ ஈடுபாடு எதனா இருக்குமா? ஆனா வேத வசனம் இல்லை. ஆமா, ஆனா ஒரு இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் அந்த மாதிரி செய்யல. ஏன் அதை நம்ம செக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம அவரோட அடிச்சவளை தொடர்ந்து பின்பற்றி நம்ம நடக்கிற பிள்ளைகளாக நம்ம வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் போது அவருக்கு நடந்த சோதனைகள் தான் நமக்கும் நடக்கும். அதற்கோசம் தான் இது. அதுக்குன்னு அவர் தவறு செஞ்சாரு இந்த வசனம் நான் சுட்டி காட்டவில்லை. அந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை எடுத்துக்கங்க. மத்தேயு 4:8 படிங்க. ஏன்னா தேவாலயத்துக்கு கொண்டு போறாரு சாத்தான். அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். இல்ல நீங்க 8 படிங்க. 8ங்களா? மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து,
நீ சஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். போது சிஸ்டர், இங்க என்ன பண்றாரு சாத்தான்? அவரை அதாவது மலையின் உச்சிங்களா தேவாலயங்களா? அப்ப அங்க கொண்டு போறாரு, அங்க இருந்து காட்டுறாரு. அவரு கண்ணால பார்த்திருப்பாரா இல்லைங்களா இயேசு கிறிஸ்து? இங்க ஏன்னா கண்ணு தான் நமக்கு முக்கியம் மனிதர்களுக்கு. ஏன்னா இந்த கண்ணுனாலதான் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது இல்லைங்களா? அதனாலதான் இந்த கண்ணு நமக்கு தேவை. அப்ப இவர் பாருங்க, மலை மேலே கொண்டு போய் என்ன பண்றாரு சாத்தான்? இதெல்லாம் காட்டுறாரு. காட்டி இதோ என்னை வணங்கிக்கொள், உனக்கு நான் தருகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏதோ சாஞ்சாருங்களா? அப்ப அவர் மனநிலை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மளுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சாத்தான் சகலத்தையும் காட்டுறாரு. அப்ப காட்டும் போது என்ன ஆகுது? கீழ்ப்படிந்தாருங்களா? கிடையாது. அதுக்குதான் அந்த 9வது வசனம் படிங்க. அந்த சாத்தான் பண்ற வேலை, நீர் சஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, சாஸ்தாங்கமாக வணங்கணுமா? இந்த சாத்தானோட வேலைகளை பத்தீங்களா? சரி, அதுக்கு தான் பதிலடி அடிக்கிறாரு இயேசு கிறிஸ்து. 10வது படிங்க. இப்ப அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆம் சகோதர சகோதரிகளே, அவர் ஒருவருக்கு மட்டும்தான் நாம ஆராதனை செய்யற பிள்ளைகளாக இருக்கணும். புரியுதுங்களா சகோதரிகளே? சாத்தான் என்ன சொல்றாரு? இத பணிந்து கொள். அந்த கண்ணு பார்த்தீங்களா? அந்த கண்ணால வர பிரச்சனைகள். ஏன் இயேசு கிறிஸ்து தான் அதை பார்த்துருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துருப்பாரா இல்லைங்களா? பார்த்துட்டு அவர் மயங்கிட்டாரா அவர் சொல்றதை கேட்டு? அதுக்கு தாங்க 10வது வசனம் பதிலடி அடிக்கிறாரு. சாத்தானே அப்பாலப்போ, அவர் ஒருவருக்கு மட்டும்தான் ஆராதனைக்கு நான் செய்வேன். அப்படிதாங்க நாமளும் இருக்கணும். வந்த சகோதரர்களும் நம்ம உடன்படிக்கிறது ஒவ்வொருவரும் அப்படிதான் இருக்கணும். நம்ம கண்ணு அதான் எல்லாம் மாயேன்னு படிக்கிறீங்கல்ல, அப்படின்னு இருக்கும்போது அப்ப நம்ம தெளிவா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? அப்ப அந்த நிலையை நம்ம மனநிலையை நம்ம பார்க்க வேண்டும். அதுக்கு தான் இந்த கண்ணுன்றது விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அதுக்கப்புறம் அவர் அந்த சாத்தான் இடத்துல இருந்து ஜெபிச்சாரு இல்லைங்களா? இப்ப ஜெபிக்கும் போது ஒரு சில காரியங்கள் பாருங்க. ஏசாயா நம்ம எடுத்துக்கலாம். 9 எடுத்துங்க. ஏசாயா 9 தீர்க்கதரிசி. அது எடுத்து 6வது வசனத்தை படிச்சு பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமாங்க, இங்க இந்த வார்த்தை தீர்க்கதரிசி வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. சரி, இப்ப அவருக்கு பேர் என்ன மாதிரி பேர்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா? அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி பேர் பெற்று கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நாம புது சிருஷ்டியாக வந்திருக்கிறோம். நாம எந்த சிருஷ்டியை பெற்றுக்கொள்றோம்? எந்த பேர்களை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்? இது நம்ம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்குள்ள நம்ம வந்துட்டோம். அவர் எதிர்பார்த்ததை நாம செய்யணுமே. பிதாவாகிய தேவன் என்ன எதிர்பார்த்தாரு? 1,44,000 கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இருக்குதுங்களா? இந்த பேரை படிச்சு பாருங்களேன். மீண்டும் அந்த சகோதரி நல்லா ஆழமாக படிங்க. அவர் தோளின் மேலே அது நல்லா படிங்க ஆழமா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமாங்க, இப்ப இந்த பேர்கள்லாம் நம்ம கிட்ட இருக்குங்களா? ராஜாதி ராஜா, கர்த்தாவி கர்த்தா, இதெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப நம்மளாம் ராஜாக்கள், கர்த்தாக்கள். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை. நம்ம கண்ணுனாலதான் பிரச்சனைகளே இருக்குது. ஏன் அந்த பிரச்சனைகள் வளருதுன்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கு சத்தியம் தெரியுமா, எனக்கு இன்னொரு வசனம் தெரியும், நான் எடுத்து சொல்லட்டுமா, நான் ஒரு வசனம் சொல்லட்டுமா, இப்படியே போராடி 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 இந்த கர்த்தாக்கள் பேர் வரமாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த ஏசாயா நம்ம படிக்கிறோம்.
இந்த தீர்க்கதரிசி வார்த்தைகளை அங்கே பார்த்தீங்களா, நம்ம படித்தோம் இல்லைங்களா, இருளில் இருக்க மனிதர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி மத்தேயில வந்துருச்சு. இதே மாதிரி நாமளும் இடப்படணுமே. எப்போ? அப்போ நம்மளோட வேலைகள் என்ன நடக்குன்னா, நம்ம கண்ணுனால மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த கண் என்ன பண்ணுதுன்னா, அவங்க உண்மையாலுமே சோகமாக இருந்தாலும் இந்த கண்ணு பார்த்து மூளை சொல்லும், இல்லை இல்லை அவங்க என்னை பற்றி தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் அவங்கள பற்றி நினச்சிருக்க மாட்டீங்க. அதேமாரி நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்தாலும் அப்படி தான் பேசுவாங்க, இல்லை இல்லை என்னை பற்றி தான் பேசுனாங்க. இது எந்த நோக்கத்தில் அப்படி நினைக்கிறீங்க? அப்போ உங்களுக்குள்ள சிந்தை, எந்த சிந்தை இருக்குது? இன்னைக்கு ஒரு வசனம் நமக்கு தேவன் தராருன்னா அது மூலியமா என்ன பேச வராரு, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், என்ன திருத்திக்கிறோன்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். இல்லை இவர் எனக்கு தான் சொன்னார், இல்லை உனக்கு தான் சொன்னார். ஒரு சில பேர் எடுத்தா, இல்லை இல்லை அவருக்கு சொன்ன இந்த வசனம் அவர் குத்திருச்சாட்டுக்கு, அதனால தான் அவர் முகம் மாறிடுச்சு. என்னங்க இது? அப்போ நீங்களாம் உங்களுக்கு மாறலீங்களா? அப்போ நீங்கள் மாறலீங்களா? அப்போ நம்ம கர்த்தாக்களாக இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, 144,000 பேர் அந்த கூட்டத்தின்குள்ள நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. சரி, இது ஏன் நான் சொல்றேன்னா, அந்த கண்ணானது நீங்க படிச்சீங்க இல்லைங்களா, கண்ணானது சரிகளத்துக்கு விளக்காக இருக்கிறது. அடுத்தது, உன் கண் சுத்தமா இருந்தால் சரிகளம் முழுவதும் சுத்தமா இருக்கும். அதுக்கு ஆன்சர் பாருங்க, சரிகளம் சுத்தமா இருக்குமா இருக்காதுங்களா? கண்ணு சுத்தமா இருந்தா சரிகளம் சுத்தம் ஆகுமா ஆகாதுங்களா? ஆகும். ஏன்னா நம்ம அன்றாட பொழப்பே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, டெய்லியும் தூங்கி எழுந்தா நம்ம உடம்புல அந்த கிருமிகள் இருக்கும், எல்லாம் ஸ்மெல் அடிக்கும், என்ன பண்ணுவோம், குளிப்போம், சுத்தம் பண்ணுவோம். அப்போ கண் இருக்கனால தான் சுத்தம் பண்ணுவோம். இது லிட்டரலானது. ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம தேடி போய் பார்க்கலாம். அதே மாதிரி மத்திய எடுத்துக்கணும். மத்திய 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. ஆமா சகோதரர்களே, எப்படி பார்த்தீங்களா? மாறுனுச்சா இல்லைங்களா? அப்ப இந்த வசனத்தோட கருப்பொருள் என்ன சொல்ற வர்றாரு? கண்ணு நமக்கு எல்லாம் எப்படி இருக்குது? வெளிச்சமா இருக்குது. அது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜீசஸ்க்கு மாறுனுச்சானா? கண்டிப்பா மாறுனுச்சு. இதுதான் யார் எழுதுறாங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இப்ப நீங்க மத்தேயுலையும் படிக்கலாம். மத்தேயுல 9:3 படிச்சு பாருங்க. மேல படிச்சீங்க, அது கீழே இது மத்தேயு, மார்க்கு படிங்க. மார்க்கு 9:3. ஏன்னா இந்த 3 நபர்களும் எழுதியிருக்கிறார்கள். இது ஆதாரமா நம்ம எடுத்துக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு புரோஜனமாக இருக்கும். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த வண்ணனும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. ஆமா சகோதர சகோதரிகளே, எந்த வண்ணானும், பூமியில இருக்கிற வண்ணானும் எந்த வண்ணானும் துவைக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு அந்த மகிமை இருந்தது. அப்ப நீங்களும் நானும் மாற முடியுமா மாற முடியாதான்னு அந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவரா வந்தாரு? மாம்ச சரிகளத்துல தான் வந்தாரு. நீங்களும் நானும் மாம்சத்துல தான் வாழ்றோம். இதே கஷ்டம் நஷ்டத்துல தான் அவரு வாழ்ந்தாரு. இதே சாத்தான் கொண்டு போய் தான் அந்த எல்லாத்தையும் காட்டினாரு. மாறினாரா? மாறல. அவர் கண்ணுல தானே பார்த்தாரு, மாறல. அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும், உன் கண் சுத்தமா இருந்தா சரிகளம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஆமா, மாறுனுச்சு. யாருக்கு? கர்த்தர் இயேசுக்கு. மறுரூப மலை. இந்த மறுரூபத்துல மலையில தான் காட்டுறாரு சீசர்களுக்கு. அவரோட முகம் மாறினது, பிரகாசமாக இருந்தது சூரியனு போல. அவர் வஸ்திரமும் மாறினது. எங்க சரிகளமே மாறக்கூட வஸ்திரம் மாறாதா? அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? மாறணுங்களா? கண்டிப்பா மாறணும். அப்படியே லூக்கால படிச்சிங்க இந்த ஒரு வசனம். லூக்கா 9:29. அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். 29 சிஸ்டர். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. கண்டிப்பா இந்த வசனமும் நமக்கு ஒரு ஆதாரம் தான். ஜெபம் பண்ணும் போது அவர் முகம் மாறினது.
ஆமாம் சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு சகோதரிக்கு உடம்பு சரியில்லையோ இல்லை ஒரு சகோதரனுக்கு பிரச்சனையோ நம்ம சகோதரர்களாக சேர்ந்து உண்மையில் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த மாற்றங்களை தெரியும் முகத்தில், அதுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் தெரியும். இது லிட்டரலாக நடக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் இயேசுக்கு நடந்த மகிமையே, அந்த மகிமை தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைத்து இருக்கிறார். ஆம் சகோதரர்களே, அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது கண்ணானது சரிகளத்துக்கு விளக்காக இருக்குது அப்படின்னுக்குள்ள நம் விளக்கு எதுனா தேவனுடைய வார்த்தை தான், அவரோட சத்தியம் தான். அப்போ அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் எந்த அளவுக்கு வாழ்கிறோமோ, இந்த நிகழ்வுலாம் நம்ம படிச்சிருக்கிறோம் கேட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுவும் அப்படிதான் ஆகும். இந்த சரிகளமும் மாறக்கூடிய தன்மைகள் தேவன் கொண்டு வருவார். மரித்தவர்களே எழுப்பும் போது அப்போ அந்த சரிகளத்தை மாற்ற மாட்டாரா? குருடனுக்கு கண்ணு தெரியுது, சப்பானிகள் எழுந்து நடக்கிறார்கள், மரித்தவர்களும் உயிர் பெறுகிறார்கள். அப்படி இருக்கும் போது இந்த சரிகளை மாற்ற மாட்டாரா? அதனால் நம்ம விசுவாசிக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம் சகோதர சகோதரிகளே. இப்போ நம்ம பகுதிக்கு வரலாம். இப்போ பிதாவாகிய தேவனும் அவரோட கண்களும் இயேசு கிறிஸ்து அதோட இணையாக இருந்து அந்த வேலை செய்யக்குள்ள அந்த மாற்றங்கள் இருந்தது இல்லைங்களா, அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்கலாம். அதே நீங்கள் மத்திய எடுத்துக்கங்க 6:23, அதுக்கு கீழே படித்து பாருங்க. உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். ஆம் சகோதரர்களே, அந்த இருள் எவ்வளோ அதிகமாக இருக்கும் கடைசியாக சொல்றாரு பாருங்க. அப்போ நம்ம கண்ணு கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ இது வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்தோம், நம் தேவனை பார்த்தோம், கர்த்தர் இயேசுவை பார்த்தோம், நமக்காக ஜீவனை கொடுத்தவரை பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட நிலையாக இருந்ததுன்னு அதை நம்ம புரிந்து கொண்டோம். இன்றைக்கு நம் பார்வையில் நாம் பார்ப்போம், நம் கண்ணு கெட்டு போனால் அந்த இருள் எவ்வளவாக இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய சகோதர சகோதரிகளே. அப்போ கண்ணு கெட்டு போகணுமா இல்லை எப்பொழுதும் கெடாமல் பார்த்துக்கணுமா? கெடாமல் தான் பார்த்துக்கணும். அதே தான் லூக்காவும் படிங்க. லூக்கா 11:34 எடுத்துக்கங்க. அதே வசனம் தான் கீழேயும் போறாரு, அதை படிக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆதாரம் தான் நமக்கு. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இருளாய் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப இந்த இருட்டுக்குள்ள போயிட்டா என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. இப்ப கண்ணு தெரியாதவங்களாம் இந்த உலகத்துல பார்த்திருப்பீங்க, எப்படி இருப்பாங்க? உண்மையாலுமே இந்த கண்ணு தெரியாதவங்களோட துக்கத்தெல்லாம் நீங்க போய் விசாரிச்சிருக்கீங்களா? போய் கேட்டு பாருங்க, எவ்வளோ விஷயத்த சொல்லுவாங்க பாருங்க. அவங்க விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணீரே வந்துடும். நம்ம கண்ணை பிடிங்க கொடுத்தலாம் போல தோணும். உண்மையாலுமே அவங்களோட நிலையா ஒரு பாத்ரூம் போக முடியாது, சரியா சாப்பிட முடியாது, எதுவுமே சரியான அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா அது நிரந்தரமாவே இருந்திருக்காது. அவங்களோட வேதனையும் துக்கத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கணும் இந்த வசனம் படிக்கும் போது. ஏன் அப்படின்னா, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் இருளுக்குள்ள போனீங்கன்னா அவங்களோட நிலை என்ன ஆகுன்னு சொல்லி நாம் உலகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் சில பேர் கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்களாம், அந்த ரோட்டோரமாக இருக்கிறவங்க, சில ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, அவங்களோட பாடுகள்லாம் நீங்கள் போய் கேளுங்க, ரொம்ப வேதனைக்குள்ளதாக இருக்கும். இப்போ நீங்களும் நானும் இங்கே அழைக்கப்பட்ட நிலையில் வந்திருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொண்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், 3 வகுப்பாராக இருக்குது. அப்போ அந்த உண்மை நிலைக்கு நம்ம போகணும்னா சில விஷயத்தை நம்ம கடைபிடித்து தான் ஆகணும். வேத வசனத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ வேண்டும். அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ வேண்டும். அது கவனமாக என்ன சொல்லுகிறது நம்ம கேட்டு அதன்படி வாழ்ந்தாதான் நமக்கு அங்க ஒரு தேசம் இருக்கும், பரலோகம் தேசம். சரி சகோதரர்களே, இதுதான் பவுலடியார் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார். பவுலடியார் எழுதியிருக்கிறார் அவரோட நிருபகத்துல 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே எவர்களை வஞ்சித்தது போல, ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆமா சகோதர சகோதரிகளே, பவுலடியார் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஏவாளை வஞ்சித்தது போல இன்னைக்கு சபை, எந்த சபைனா என்னன்னு தெரியும் தானுங்களா? திருச்சபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலைன்னு சொல்கிறோம்.
நாமளாம் சரிகளன்றோம். அப்போ நாம் ஏவாளுக்கு அடையாளம் பண்ணி பாருங்களேன். அப்போ ஏவாளுக்கு நீங்கள் அடையாளம் பண்ணால் அவர் பவுலடியார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? சர்ப்பம் வஞ்சித்தது போல. சர்ப்பம் ஆமாம், சாத்தான் வஞ்சிப்பான், கண்டிப்பாக வஞ்சிப்பான். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு நடந்த நிகழ்வு தான் பார்த்தோம் இல்லைங்களா கொஞ்சம் முன்ன. அதே தான் சபைக்கும் இருக்கும். சரி, எப்படிங்க பிரதர் வஞ்சிருக்கும் அப்படின்னா கண்ணில் தான். அந்த பார்வை எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆதியாகமத்துக்கு போங்க. ஆதியாகமம் 3:6 படித்து பாருங்க. அந்த ஸ்திரீ என்ன ஆனாங்கன்னு பார்த்துடலாம். யாரு? ஆதாம் ஏவாள். பார்க்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சைக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்க சகோதரர்களே, இப்ப ஆதியாகமத்துல தேவன் நமக்காக புரியறதுக்கு ஒரு சில விஷயத்தை நம்ம கொடுக்கிறார். அந்த கண்ணால அந்த பார்க்கறது, அந்த கண்ணு தான் என்ன பண்ணுது? கண்ணு கவர்ந்து அதை இழுக்குது. அதன் வழியாக சாத்தான் என்ன பண்ணாரு? தேவன் சொன்னது உண்டோ நீ சாப்பிடு. சாப்பிட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இந்த அம்மா கெட்டது இல்லாம அந்த அவரையும் கெடுக்க வச்சிருச்சு. அப்ப வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது இன்றைக்கு நாம் சபையாக, திருச்சபையாக நம்ம வந்திருக்கிறோம். நாம் எந்த இச்சையில விழுந்திருக்கிறோம் அதை நாம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உடன்படிக்கை எடுத்திருக்கிறீங்க, கர்த்தருக்குள்ள எடுத்திருக்கிறீங்க, பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் நீங்க எடுத்திருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பின்னால யார் இருக்காங்க அதை நம்ம கவனமா இருக்கணும். இப்போ ஒரு சகோதரன் நான் குறை சொல்லுகிறேன், என்னோட கண்ணால நான் பார்த்து குறை சொல்லுகிறேன் அப்படின்னா அவங்க பின்னால யார் இருக்காங்கன்னு கவனமா பார்க்கணும். சேனைகள் கர்த்தர், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம இப்போ எங்கே போகலான்னு பார்க்கலாம். இருங்க. சேனைகள் கர்த்தர் எதுக்கு நான் படிக்கணும்? 2 ராஜாக்கள் எடுத்துக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தில் யோசிக்க வேண்டும் நான் சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17 படிங்க. அது மட்டும் சுருக்கமா நீங்க 14 படிச்சுட்டு 17க்கு வாங்க, ஏன்னா அது பெரிய ப்ராசஸ். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும். சிஸ்டர் 14 ஃபர்ஸ்ட் படிங்க. 14ங்களா? ஃபர்ஸ்ட் 14 படிங்க. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அடுத்தது 17 படிச்சுக்கங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அம்மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆம் சகோதரர்களே, இது ஏன் இந்த ஆதார வசனம் நம்ம எடுக்கிறோன்னா, இன்னைக்கு ஒரு சகோதரர்களை யாரா இருந்தாலும் சரி, நம் குறை சொல்லுவதை நிறுத்திவிட வேண்டும். அவர் பத்திங்களா ஜெபம் பண்ணோன்னே, அவர் கண்ணை திறக்கப்பட்டோன்னே எத்தனை சேனைகள், அதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அதே தான் இங்கேயும். இன்னைக்கு ஆவிக்குரிய சகோதரர்களை நாம் குறை சொல்லி கொண்டிருந்தால் அங்க பின்னால யார் இருக்காங்கன்னு சற்று நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நியாய தீர்ப்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய கடமைகள் வந்துடும். நீங்கள் இரக்கம் செய்தால்தான் நியாய தீர்ப்புலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். அதுவும் எழுதி இருக்குது. இரக்கமே இல்லாம இருந்து நம்ம குறை சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக அங்க நியாய தீர்ப்பு உண்டு. அதனால அந்த எலிசா படிச்சீங்க இல்லைங்களா, அவர் ஜெபம் பண்ணவனே கண்ணை திறக்கப்பட்ட உடனே அங்க எத்தனை சேனைகள் இருந்தது நம்ம கவனிச்சோம். அதே போலதான் இங்க நமக்கு கண்ணு திறக்கல, நீங்க வேதனைப்படாதீங்க, நீங்க வேதத்தை படிங்க. மற்ற சகோதரர்களை நம்ம பத்தி பேச அந்த நிலைமைகள் வராது. சமாதானத்தை எப்பொழுதும் உண்டுபடுத்த தான் நீங்கள் செயல்படுவீங்க. அதனால தான் கர்த்தாதி கர்த்தா, அதை தான் அந்த ஏசாயால படித்தோம் இல்லைங்களா, கர்த்தர்த்துவம் தோளில் மேல் இருக்கிறது. அப்போ நீங்கள் நினச்சிக்கணும், அவர் என்னத்தை நினைச்சாரு அதெல்லாம் நீங்கள் தியானிக்கணும். அவரோட விஷயம் நம் தோல் மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஏன் எங்கிருந்து வந்துச்சு இந்த சண்டை, பொறாமைகள், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஏவாளை வஞ்சித்தது போல நம்மளையும் சாத்தான் வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். அப்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே.
முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தான் நம்ம பார்க்க வேண்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா யோவான் எடுத்துக்கலாம். 1 யோவான் 2:16. 2:16. 16. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆம் சகோதரர்களே, பாருங்க இங்க வசனம் நமக்கு எப்படி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? பிதாவினால இது உண்டானுச்சு. இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப இந்த உலகத்தின் இச்சை எங்கிருந்து வருகிறது? சற்று கவனமாக நாம் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. முடிந்த அளவுக்கு நாம் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம் கண்ணோக்கி வேதத்தின் வழியாக நம்மேல என்ன குறைகள் இருக்குது, நம்மை நாமளே எப்படி திருத்தி கொள்ள வேண்டும், அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நாம் பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விரலை இப்படி நீட்டினா எனக்கு 3 விரல் பின்னால் இருக்குது. அப்போ என்னை நானே திருத்தி கொள்ள வேண்டும். இந்த வயத வசனம் அப்படி கற்றுக் கொடுக்கிறது. நாம் எந்த இச்சையில மாட்டிக்கொண்டு இருக்கிறோம்? கண்கள்னால சில ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்குது. அப்போ கெட்டு போச்சுன்னா நம்ம சரிகலம் முழுவதும் கெட்டு போயிடும். சரிகலம் என்றது அது ஏவாளை குறிக்குது, அது சபை மக்களை குறிக்கும். இன்னொன்று நம்மளோட சேர்ந்த மனைவி கூட குறிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆணோட விழா எலும்பிலிருந்தான், ஆதாமோட விழா எலும்பிலிருந்தான் மனைவி வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம் பார்க்க வேண்டிய கடமைகள் இருக்கும் சகோதரிகள். அப்போ முடிந்தளவுக்கு இப்போ நானே கூட ஒரு சகோதரி என்னோட இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள நான் கவனமாக பார்க்க வேண்டும். அவைக்குரிய வாழ்க்கையில் அவங்க எப்படிப்பட்ட நடத்தை நடக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அது கவனமாக இருக்க வேண்டும். ஆம் சகோதரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்ணுனால சில ப்ராப்ளம் வரும். என்னோட சேர்ந்த மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அது மெயினாக நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் பலவீனம்னு எழுதியிருக்குது. சரியானவங்கள் தான் பலவீனமாக இருக்கிறார்கள். அப்போ பிரச்சனைக்கு காரணம் என்ன? அப்போ அந்த காரணத்தை இது எப்படி சரிப்படுத்த வேண்டும், அதை தான் நாம் பார்க்க வேண்டும். அதான் பழமொழி கூட சொல்லுவாங்க, எரிஞ்சிட்டு இருக்குதான், அந்த எரியறத போய் நீங்கள் அமைக்க முடியாது. அந்த கொல்லிக்கட்டை எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், தானாக ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி தான். அப்போ எங்கே பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்தது செய்ய வேண்டும். சரி சகோதரர்களே, அடுத்தது அந்த வசனம் இன்னொரு தடவை படிச்சிருங்க. யோவான் 2:10. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்கள் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஆம் சகோதரர்களே, இது நம் உலகத்தினால் உண்டானவைகள். போதும் உலகத்தினால் உண்டாகினது. 1 தீமோத்தேயு எடுத்துக்கங்க. 1 தீமோத்தேயு 2:14. ஆமா, மீறுதலுக்கு உட்பட்டால். அப்ப யாரு முதல்ல விழுந்தது? சிறியானவள். அப்ப சபை விழுகும். அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சபை எந்த அளவுக்கு இருக்குது நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். திருச்சபைன்னு சொல்லிக்கொண்டு நாம் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு தேவனே உன் சித்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு இருக்கிற அன்பு மக்களே, கொஞ்சம் கண்ணோக்கி பார்த்து கவனமாக நடக்க நாம் செயல்பட வேண்டும். சரிங்க. சாமுவேல் கூட இந்த நடந்திருக்கு. 2 சாமுவேலுங்களா, அவர் மொட்டை மாடியில இருந்து அவரோட கண்ணு என்ன பண்ணுச்சு? தாவீதுங்களா, தாவீது எடுத்துக்குங்க. அது எதுல இருக்குது? 2 சாமுவேலுங்களா, சாமுவேல் தானே அது. அது படிங்க. 11:2 படிங்க. அதேதான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பிரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிக்கையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். பாருங்க சகோதரர்களே, இந்த கண்ணு என்ன வேலை பண்ணுது பார்த்தீங்களா? அப்போ கண்ணு ரொம்ப முக்கியம், நம்ம சரிகளத்துக்கு இருக்குது. ஆனால் அந்த கண்ணு ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும் சொல்லி நாம் தொடர்ந்து அதை பயணம் செய்ய நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் இந்த ஆதார வசனம்லாம் எடுக்கணும்னா, கண்ணு இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை பயணங்கள் சரியாக இருக்கும். கண்ணு இல்லை என்றால் அவங்களுக்கு ஒரு கேள்வி தான் நீங்கள் வைக்கணும்.
அவரோட 1000 ஆண்டு அரசாட்சியில் தேவன் கண் தருவார். அது லிட்டரலான வார்த்தைகள். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்கள், அதை தான் நம்ம படித்த முடியல. ஜெபம் பண்ணவனே எத்தனை சேனைகள் இருந்தாங்கன்ட்டு அவர் கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் சகோதரர்களே. இதே வார்த்தை தான் மத்தியில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஏன்னா என்ன சொல்கிறாருன்னு கேளுங்களேன். மத்திய 5:28 படித்து பாருங்க. 5:27 28ங்க சகோதரி. ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்க்காதுன்னு சொல்லியிருக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமாங்க. இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா அப்ப கண்ணு தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதுக்குன்னு கண்ணை பிடிங்க எடுத்துலாமா? கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி கிடையாது. மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றி அதை வழி நடத்த வேண்டும். அப்ப நம்ம பார்க்குற பார்வையெல்லாம் எப்படி இருக்கணும்னா, அவர் நம் சகோதரர், அவங்க நம்ம சிஸ்டர், அவங்க கிட்ட ப்ராப்ளமே இருந்தாலும் நீங்க எப்படி பேஸ் பண்ணணும்? தனிப்பட்ட முறையோ இல்லை நீங்கள் நேரடியாக அவர் வீட்டில் போய் பேசலாம். அவங்களோட குணலட்சணங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை அது வளர செய்யும் கண்டிப்பாக. அதை விட்டுட்டு இல்லை எனக்கு அவர் பிடிக்காது, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த நோக்கம் வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இருந்தால் அது ஆவிக்குரிய சகோதரர்களே அல்ல. அப்புறம் எப்படி நீங்கள் கர்த்தத்துவம் எப்படி உங்கள் தோல்மையில் இருக்கும்? எப்படி நீங்கள் கர்த்தா எந்த லிஸ்ட்டில் வருவீங்க? அப்போ அந்த லிஸ்ட்லேயே இருக்க மாட்டீங்க. அப்போ நாம் முடிந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்பட்டு, அவர் வசனத்துக்கு கீழ்ப்பட்டு, பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நாம் உட்பட்டு வாழத்தான் இங்கே உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும் போது தேவ வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு எப்பொழுதும் ஆவிக்குள்ள வாழ்க்கையை நம்ம வாழ பொறுமையோடு நம்ம கடந்து செல்வோம். பொறுமையோடு கேட்ட பிதாவாகிய தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாக. ஆமென். நல்ல ஒரு அருமையான வசனங்களை நாம் தியானித்தோம். நாம் இந்த பாடத்தில் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய பிதா எப்படியோ அப்படியே நாம் இருக்கணும். நம்முடைய குமாரன் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் இருக்கணும். அதான் இயேசு சொன்னார், உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். அப்போ அதனால் இயேசு சொன்னபடியே நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நம்ம பார்வை சரியாக இருக்கணும். நம்முடைய பார்வை சரியாக இருந்தால் அவரை போல இருக்கலாம். அப்போ முதலாவது இந்த பகுதியில் அநேக காரியங்களை சொல்லலாம். அந்த வசனத்திலிருந்து கண் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் எடுத்திருக்கிறார். கண் அப்படிங்கிற தலைப்பில் தான் அந்த சகோதரர் எடுத்திருக்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணார்? நினைத்தருளினார். அப்போ இன்றைக்கும் நம்முடைய சகோதரர்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம கண்ணோக்கி பார்த்து அவங்க என்ன பண்ணோம், இப்படி கஷ்டப்படுறாங்களே அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அவரை போலவே நமக்கு இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் பிதாவாக இருக்கிற தேவன் கண்ணோக்கி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து கண்ணுன்னு இருந்தால் அந்த கண்ணில் வெளிச்சம் இருக்கணும், ஒளி இருக்கணும். கண்ணில் என்னதான் வெளியில் வெளிச்சம் இருந்தாலும் கண்ணுக்குன்னு ஒரு ஒளி இருக்குது. ஒளி, உணர்வு, திறன் அது இருந்தால் தான் பிரயோஜனம். அப்போ அதே போல் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கான்னு பார்க்குறோம், வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மத்தேயு 6:14 சொன்னார். அப்போ எதுக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறாருனாக்க, நாம் இருளில் இருந்தோம், அந்த வெளிச்சத்தில் வந்ததுனால தான் இருளை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டுருக்கிறோம். நாமெல்லாம் மரண திசையில் இருந்தோம், சாவை நோக்கி இருந்தோம். அந்த சாவிலிருந்து, அந்த மரணத்திலிருந்து, மரண இருளிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினதுனாக்க இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு வெளிச்சம். அதே போல நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீர்கள்? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாக இருந்தார்.
ஆனால் நாம் என்ன பண்ணோம், சீசர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ளணும். ஏன்னா அந்த கண்ணில் என்ன இருக்குது, வெளிச்சம் இருக்குது. அந்த தன்மையில் நாம் இருக்கணும்னு சொல்லப்படுது. அதே போல் சாத்தா எத்தனையோ விஷயத்தை நம்ம கண்ணு காட்டுவான். என்னென்ன காட்டுவானாக்க, இந்த உலகத்தின் ராஜ்யம், மகிமை. யாராவது இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு பதவியை, ஒரு ஸ்தானத்தை, ஒரு மதிப்பை வேணான்னு சொல்லுவாங்களா? படிக்கிற பிள்ளைங்களிலிருந்து வேலை செய்கிறவங்களிலிருந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை எப்படியாவது ஒரு மகிமைக்கு போகணும் அப்படிதான் நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்து எந்த ஒரு மகிமையும் அவர் விரும்பாமல் என்ன பண்ணார், பிதாவினுடைய மகிமையவே அவர் என்ன மகிமைப்படுத்தினா போதும், இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் அவர் வெளுத்தார். ஆனால் சாத்தா என்ன பண்ணுவான், நம்ம கண்ணு கொண்டாந்து காட்டுவான். எப்படி காட்டுவான்? 2 கொம்பு வச்சுட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், உஷாராயிருவோம். 2 கொம்பு இல்லாத நம்மளை மாதிரியே ஒருத்தரை வச்சு என்ன பண்ணுவான், நம்மளை ஏமாற்றி உலகத்தின் மகிமைக்கு கொண்டு போயிடுவான். அப்போ அதில் இயேசு கிறிஸ்துவை போல என்ன பண்ணணும், அவர் கண் பார்வை என்னச்சு, தெளிவாக பார்த்தாரு. தெளிவாக பார்த்ததுனால அவர் ஜெயிச்சிட்டார். இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தெளிவாக நாம் பார்க்கணும். அடுத்தது, நம்முடைய கண் கெட்டதாக இருக்கக்கூடாது. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், என் கண் கெட்டு போச்சு, வர வர மங்கி போச்சு, என்னன்னு தெரியலைங்க. எத்தனையோ பேர் முதல் சொன்னார், பிரதர் கண் குருடானவங்கெல்லாம் என்னப்பான்னு கேட்டால், ஒன்று வெடி விபத்தில் அவங்க சிக்கியிருப்பாங்க, வெடி விபத்தில் சிக்கியிருப்பாங்க. அடுத்தது மிகப்பெரிய ஃபயர் அல்லது வெல்டிங் அடித்ததுனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு தூசியோ ஏதாவது இரும்போ துகளோ ஆக்சிடெண்ட் ஆகும்போது கண் பறி போயிருக்கு. நல்லா இருக்கிற கண் இதனால தான் பறி போகுது. அதே போல தான் உடனே சரி செய்திருந்தால் அந்த கண் பார்வை பறி போகாது. அது லேட் ஆகும்பொழுது என்ன போயிடும், பறி போயிடணும். இப்போ இன்றைக்கும் நம்முடைய கண்ணில் துரும்பும் இருக்கக்கூடாது, உத்திரமும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பாவம் நம்மகிட்ட இருந்துச்சுனாக்க அது நம்ம கண்ணை முதலாவது கெடுக்கும். கண் கெட்டு போச்சுன்னா சரீரம் முழுசுமே என்ன ஆயிரும், இருளாயிரும். அதனால் நம்முடைய கண் யாரை போல பார்க்கணுனாக்க பிதாவை போல பார்க்கணும், குமாரனை போல பார்க்கணும். ஆனால் தாவீதுடைய கண் என்ன பண்ணுச்சு, தவறான காரியங்களை பார்த்துச்சு. அப்போ என்றைக்கும் தவறான காரியங்களை நம்முடைய கண் நோக்கினா என்ன நடக்குனாக்க தவறான வழிக்கு நம்மளை கொண்டு போயிடும். அப்போ தீய நோக்கம் பாவமாம். அப்போ அதுதான் பார்வை. என்ன பார்வை? தீய நோக்கம், தவறான நோக்கம் இருக்கக்கூடாது. அப்போ இன்னைக்கோட இந்த நேரத்தில் சபை விசுவாசிகளுடைய கண்கள் இன்னைக்கு சாயங்காலத்தில் என்ன பேசுகிறாங்க, புதன்கிழமை என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிற கண்ணோக்கி பார்க்குறாங்களா, அவங்களுடைய கண்ணெல்லாம் வேற பக்கம் இருக்குதா அப்படி என்ன பண்ணுவார், தேவன் கண்ணோக்கி பார்ப்பார். அப்போ இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் என்ன செய்யணாக்க இயேசுவை போல பிதாவை போல தெளிந்த பார்வையுள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பாடத்திலே நம்ம தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான செய்தியை பகிர்ந்து கொடுத்த சகோதரர் ராபர்ட் அவர்களுக்கும் நம் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இப்பொழுதுமாக எழுந்து நின்று ஜெபம் செய்வோம், முழங்கால் படியிடுவோம். ஜெபிக்கும்படியாக சகோதரர் எளியா வந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த ஒரு இடைநாளிலுமாய் இப்பொழுது எங்களை சபையாக கூடி வர செய்து எங்களோடு நீங்கள் பேசின நம்முடைய அற்புதமான வேத சத்தியத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இதோ கண் எவ்வளவு முக்கியமானது, அந்த கண் எப்படி பார்க்க வேண்டும், அந்த கண்ணிலிருந்து எவ்வளவு நன்மைகள் உண்டாயிருக்கிறது, அந்த கண் கெட்டால்
அது எவ்வளவு தீமைக்கு எதுவாக இருக்கிறது என்பதெல்லாம் எங்களுக்கு விளக்கி காண்பித்தீர். பிதாவாகிய கடவுளுடைய கண் சுத்த கண்ணாக, இரக்கமுள்ள, தயவுள்ள, அன்புள்ள, நல்ல கண்ணாக அப்பா என்றென்றைக்கும் அந்த பார்வையில் இப்போ தீமை என்பதே இல்லாத ஒரு கண்ணாக இருக்கிறது. அதை பிரதிபலிக்கும் வண்ணமாக இந்த உலகத்தில் கிறிஸ்துவை அனுப்பி பிரகாசமாக, வெளிச்சமாக அப்பா அந்த வெளிச்சத்தில் நாங்களும் அந்த வெளிச்சத்தை கண்டு அப்பா நாங்கள் தப்பித்து கொள்ள, ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறீங்க. மட்டுமல்ல, அவரை போலவே நாங்களும் இந்த பூமியில் அப்பா பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சகோதர சகோதரிகளுக்கு, சபையாருக்கு அப்பா இதோ கண் கெட்டு போகாதபடிக்கு அப்பா சுத்த கண்ணாக, நல்லதாக, தெளிவாக பார்க்கக்கூடிய கண்களை தந்தருளும்படியாக. மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணும்போது இதோ பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறது பார்க்கிறோம். அப்படியாக எங்களுடைய கண்கள் பிரகாசமுள்ளதாக, இதோ தெளிவாக உற்று வேத வெளிச்சத்தை நோக்கக்கூடியதாக இருந்து அப்பா நாங்களும் பரிசுத்தமாக இருந்து எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பரிசுத்தமாக இருக்க, நீதியில், உண்மையில், தேவ பிரியர்களாக, கபடற்றவர்களும் உத்தமர்களுமாக, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. அதற்கான நம்முடைய பரிசுத்த ஆவியினால் சபையார் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. வேதத்தின் வெளிச்சத்தினால அப்பா நிரப்புங்க. எப்பொழுதும் அந்த வெளிச்சமே அந்த 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 வெளிச்சமே நம்முடைய வேத சத்தியத்துக்குள்ளாக இருக்கிறது, வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. எப்பொழுதும் நம்முடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க அப்பா, நம்முடைய வார்த்தை வாயை விட்டு பிரியாதிருக்க, எல்லா வகையிலேயும் எப்பொழுதுமாக இப்படி ஜீவ வசனத்திலே வெளிச்சத்தில் வெளிச்சம் காண எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அது இந்த கண் நல்லதாக இருந்தால் மற்ற எல்லா சரீரம் முழுவதும், இப்படி சூழல் முழுவதும், எல்லா பகுதியிலேயும், குடும்ப வாழ்க்கை, சமுதாயத்தில், சபையில், மற்ற எல்லா இடங்களிலும் மிகுந்த சமாதானமும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு தடைப்பட்ட சகோதரர்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. தொடர்ந்து மேற்கொண்டு காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய கிருபை இருந்து எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.